மணிகண்டன், நீங்க 20 ஆண்டுகளுக்கு மேல நீர் மேலாண்மைக்காக வேலை செய்றீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை சவால்கள் பார்க்கும்போது, நாம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்ப தண்ணீர் வந்து பயன்படுத்துவோர் வந்து நம்ம ஜாஸ்தியா இருக்கிறோம். ஆனா இங்க வந்து அரசு துறைகள் வந்து குறைவா தான் இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு இது அரசு துறைகளை நம்பியே தான் இதை செய்யணும்னு நம்ம காத்திருக்காம, மக்களா வந்து இந்த பணிகளை செய்யலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழுக்களா நம்ம வந்து செயல்படணும். தனிநபர்களா இருக்கவங்க குழுக்களா செயல்படலாம். பாத்தீங்கன்னா இந்த குளத்துக்கு தண்ணீர் வரல அப்படின்னா அந்த வரத்து வாய்க்கால் எப்படி இருக்கு, நமக்கு தண்ணீர் எங்கிருந்து வருது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் வந்து நம்ம எந்த தண்ணீர் நம்ம பயன்படுத்துறோங்கிற ஒரு இது பொது அறிவே நமக்கு வந்து குறைவா இருக்கிறதா நாங்க தெரிவிக்கிறோம். இப்ப கோயம்புல இருக்கிற நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சிறுவாணி தண்ணீர் பயன்படுத்துறோம். கோயம்புல வர்ற நதி பாத்தீங்கன்னா நம்ம நொய்யலாறு இருக்கு. ஆனா இந்த நொய்யலாருக்கு பக்கத்துல இருக்கிற பவானியாரோட துணையாரா இருக்கிற ஒரு சிறுவாணிலிருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்துடும். அல்லது இங்க பத்தல அப்படின்னா பவானில இருந்து தண்ணீர் வரும். இது பத்தலைன்னா ஆலியார்ல இருந்து தண்ணீர் வரும். அப்போ உள்ளூர் ஆறு, உள்ளூர் குளங்கள் வந்து நமக்கு குடிநீர் தண்ணீர் வருது. ஆனா வந்து அது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கு. இதை பயன்படுத்த வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். ரெண்டாவது, இதுக்காக நம்ம குழுவா செயல்படணும். நம்ம உள்ளூர் நீராதாரங்களை நம்ம பாதுகாக்கிற முயற்சியில நாம முதல்ல உள்ளூர் மக்களை ஈடுபடணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், வெளி மக்களை நம்ம கேட்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல அரசு துறைகளோட பங்குங்கிறது பெருசா இருக்கு. இந்த அரசு துறைங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை தான் இங்கே இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கிற ஒரு துறையாக இருக்குது. ஆனால் நீரை பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் இருக்கிற ஒரு கோவை மாநகராட்சியில் நீரை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிற துறை வந்து நீர்வளத்துறை. நீர்வளத்தில் ஒரு 20 பணியாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீரை பகிர்றதுக்கு கோவை மாநகராட்சி 100 வார்டு இருக்குது. வார்டுக்கு ஒரு 10 பேர் போட்டீங்கன்னா 1000 பேர் நீரை பகிர்றதுக்கு சும்மா கேட் வால் ஓப்பன் பண்ணி விடுறக்கே இருக்காங்க. அது போக பிரைவேட்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நீரை பகிர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீரை பயன்படுத்துறதுக்கு பல துறைகள் இருக்கு. உள்ளாட்சி துறை இருக்கு, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இருக்கு. இந்த மாதிரி பல துறைகள் தண்ணீரை பயன்படுத்துறாங்க. தண்ணீரை சேமிக்கிற துறையில பணியாளர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ இந்த பணியாளர்களை எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த துறை பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு கீழே இருக்கிற நிலம் யார் கட்டுப்பாடுல இருக்குன்னா வருவாய்த்துறை தான் இந்த இடத்த வந்து அளந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து இப்போ என்க்ரோச் பண்றாங்க, இதை வந்து தடுங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து வருவாய்த்துறையில பெட்டிஷன் போட்டு வருவாய்த்துறை வந்து ஒரு சர்வேரை நியமிச்சு அந்த சர்வேர் வந்து இந்த இடத்த அளவுக்குள்ள அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு போயிடறாங்க. அப்போ இந்த இடத்த அளந்து அறுதி கற்களை வந்து எல்லா நீர்வளத்துறைக்கு சொந்தமான நிலங்களையும் அறுதி கற்களை நியமிச்சு வச்சிருக்கணும். உடனுக்குடனே ஆக்கிரமிப்பு இருந்தா எடுக்கணும். அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கும் இந்த துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பணியாளர்கள் இல்லை. சரியான இவங்க வந்து காவல்துறை எடுக்கணும், வருவாய்த்துறை எடுக்கணும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சப்போர்ட் எடுக்கணும். இப்போ இத்தனை துறைகள் சப்போர்ட் எடுத்தா இவங்க வந்து இந்த ஆக்கிரமிப்பு எடுக்க முடியும். அப்போ சொந்த துறைக்கு என்னோட வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குன்னா என்னால் தடுக்க முடியாது அப்படின்னா நான் இன்னொரு 10 பேர் கூட்டு வரணும்னா அது சரியில்லை. அதனால நீர்வளத்துறைக்கு வந்து இந்த ஆக்கிரமிப்பு வந்தால் தடுக்கிறக்கும் இல்லை யாராவது குப்பை போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் பண்ணுறக்கணும்னா அதிகாரம் வந்து இந்த துறைக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த துறையோட நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி துறைகளோ நெடுஞ்சாலைத்துறையோ இல்லை ரயில்வே துறையோ கேட்காம இபி டிபார்ட்மெண்ட்டோ யார் வேணா கேட்காம எடுக்கிறாங்க. இந்த குளத்து மேல யார் வேணா கேட்காம இங்க போலுவோனி இபி கொண்டு போட்டுறாங்க. இந்த வாய்க்கால் மேல இபி லைன்கள் நிறைய இருக்கு. இந்த வாய்க்கால மழை வரும்போது தூர்வார போகும்போது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்க வேண்டியது. இப்போ சொந்த ஒரு வாய்க்காலை WRD டிபார்ட்மெண்ட் உடனே தூர்வாரருக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கேட்கணும். இல்ல இங்க வந்து இது வந்து ஒரு ரயில்வே கீழே கிராஸ் ஆகுதுன்னா ரயில்வேல போய் கேட்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால இந்த துறை போதுமான பணியாளர்கள் இருக்கணும், ஒரு நல்ல அமைச்சர் இந்த துறைக்கு வேணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு அடுத்த துறைகளுக்கு போகாம இந்த துறைக்கு கீழே எந்த பர்மிஷன் வாங்கணும், இந்த துறையில தான் பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற நிலை வரணும். இந்த துறை வந்து நல்ல ஒரு சக்தியான ஒரு துறையா மாற்றணும். நீர்நிலை நல்லா இருந்தா தான் தமிழகத்துடைய விவசாயம் நல்லா இருக்கும், மக்களுடைய உயிர் நல்லா இருக்கணும். அப்படின்னா இங்க இருக்க தண்ணீர் நல்லா இருக்கணும். அதனால தண்ணீரை பாதுகாக்கிற ஒரு துறைக்கு தகுதியான அமைச்சர் வேண்டும், தகுதியான அவங்களுக்கு போதுமான பணியாளர்கள் வேணும், அதுக்கு போதுமான நிதியும் வேணும். இதெல்லாம் அரசும் ஒதுக்கணும், மக்களும் இணைந்து பயணிக்கணும். அதே போல ஆறுகளை குளங்களை மீட்டெடுக்கணும்னா உலக அளவையில நிறைய தொழில்நுட்பங்கள் இப்போ புதுசா இருக்கு. நம்ம வந்து ஒரு ஆறை மீட்டெடுக்கணும்னா ஆற்றுல வந்து காங்கிரீட் போடுறது, ரோடு போடுறது அதை மட்டும் கிடையாது. இந்த ஆற்றோட நீர்பிடிப்பு பகுதிகளை என்ன மாதிரி வேலை செய்யணும் அப்படிங்கிறது உலகளாவிய இந்திய அளவுலையும் நிறைய அறிவியல் பூர்வமா நிறைய நதிகளை மீட்டெடுத்திருக்காங்க, நிறைய நீர்நிலைகள் மீட்டிருக்காங்க. அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கோங்க.
இப்போ உங்களை மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நீர் மேலாண்மைக்காக தண்ணிக்காக வேலை செய்யற தன்னார்வலர் அமைப்புகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தன்னார்வலர்கள் பார்த்தீங்கன்னா பலரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்துல வந்து வருவாங்க. ஆனா இதனுடைய அறிவியல் பூர்வமா இதுக்கு என்ன செய்யணும், இப்ப நாங்களே பல தவறுகள் செஞ்சிருக்கலாம், இதை வந்து அறிவியல் பூர்வமா என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். அதே போல இந்த ஆர்வலர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாம ஒரு தகவல் திரட்டணும்னா இது யாருக்கும் தெரியப்படுத்தாம மறைமுகமா வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அது கிடையாது. இது வந்து நம்ம ஒரு கார்பரேட் கிடையாது, நம்ம காப்பிரைட் வாங்கி வைக்கிறதுக்கு. நாம இங்க எல்லாமே பொது ஜனங்களுக்காக, பொது சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வேலை செய்யறோம். அதனால நாமளும் கொஞ்சம் திறந்த நிலையில இருக்கணும். நாம என்ன தகவல் என்கிட்ட இருக்குதோ அதை திறந்த வெளியில ஒரு இணையத்திலேயோ இல்ல என்கிட்ட யார் கேட்டாலும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்பதான் நாம வந்து புதுசா அடுத்த ஒருத்தர் பயணிக்கும் போது அவனும் ஆரம்பத்துல இருந்து பயணிக்காம அவங்க நம்ம கிட்ட இருக்க தகவல் வச்சு அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அதனால நாம எல்லாரும் ஒன்னா வேலை செய்யணும். தனித்தனியா இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு கூட்டு, நம்ம எல்லாருமே இயற்கையோட குழந்தைகள், இயற்கையோட ஒரு அங்கம். அதனால நாம் வந்து இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுல ஒன்னா சேர்ந்துதான் வேலை செய்யணும். அதனால எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும், தகவல்களை பகிர்ந்துக்கணும், நம்ம கூடி கூடி பேசணும். நம்ம கிட்ட இருக்கிற அறிவியல் பூர்வமான தகவல், நம்மளோட நான் இவ்வளோ வருஷம் கத்துக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், நீங்க கத்துக்கிட்ட விஷயம் எங்கிட்ட சொல்லணும், நாம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு 4 பேருக்கு சொல்லணும். இந்த மாதிரி நம்ம ஒரு கூடுகை வந்து இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வச்சு நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க விஷயத்த நம்ம பொதுமக்களுக்கும் அரசு துறைகளுக்கும் ஊடகங்களுக்கும் கொண்டு போகணும். அப்ப நம்ம ஏதாவது தவறு செஞ்சா கூட ஊடகங்கள் வந்து நீங்க செஞ்ச தவறு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. இப்போ நீங்க கடைசியா ஒரு கேள்வி, இப்போ தமிழகம் முழுவதும் உங்களை மாதிரி வேலை செய்யக்கூடிய நீர் மேலாண்மைக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு கோவை குளங்கள் அமைப்பை என்னென்ன விஷயங்களுக்காக தொடர்பு கொள்ளலாம், எந்தெந்த விஷயங்களை நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும்? நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன்னா சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறோம். இது ஒரு முன்மாதிரியா செய்யறோம். எங்களை பார்த்து தமிழ்நாட்டிலையும் பல இடங்களையும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறது ஒரு வேலையை வச்சிருக்காங்க. ஏன்னா குளத்துக்கு தண்ணி கொண்டு வரணும், தண்ணி கொண்டு வந்தா முடிச்சிடலாம் அப்படின்னு இல்லாம தண்ணி கொண்டதுக்கு அப்புறம் அந்த குளக்கரையில மரம் வைக்கலாம், மரம் வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன மரங்களை வச்சிருக்குன்னு ஆவணப்படுத்தலாம், மரங்கள் என்ன பறவைகள் இருக்குன்னு ஆவணப்படுத்தலாம், இங்க என்ன பட்டாம்பூச்சிகள் இருக்குன்னு ஆவணப்படுத்தலாம், இந்த குளத்துல எவ்வளவு மீன்கள் இருக்குன்னு ஆவணப்படுத்தலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இப்போ தண்ணீரோட தரம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த தண்ணீரை குவாலிட்டியை வந்து நம்ம ஆவணப்படுத்தலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் செய்கிறோம். அதே போல் இது ஒரு என்ஜினியர் வச்சு இந்த குளத்துக்கு நம்ம என்ன செய்யணும், இப்போ டீசல் பண்ணணுமா, இல்லை வாய்க்காலை வந்து தூர்வாரணுமா, இல்லை கேட்ச்மெண்ட்ல ஒர்க் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு நீர்நிலைக்கும் தனித்தனியான வேலைகள் இருக்கு. அந்த நீர்நிலைகள் பற்றி ஏதாவது உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு அடிப்படையான வேலை செய்யணும்னா இந்த மாதிரி என்ன வேலையில தொடங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எங்களால் முடிஞ்சா வந்து பார்க்குறோம், இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற யாராவது நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். இன்னைக்கு நீங்க ஏதோ பயிற்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது என்ன பயிற்சி கொடுக்குறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க? இப்போ இன்னைக்கு WWF இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இன்னைக்கு தண்ணீருடைய தரத்தை நம்ம பரிசோதிக்கிறதுக்காக, இப்போ குளத்துல தண்ணீரே இல்லைன்னு சொல்லி தண்ணீர் கொண்டு வந்தோம். இப்போ தண்ணீர் பார்த்தீங்கன்னா பொல்யூட் ஆகுது. இங்க இருக்க உள்ளூர் மக்களுடைய கழிவுநீர் வந்து இந்த குளத்துல கலக்குது. இந்த கழிவுநீர் கலக்கிறதுனால தண்ணீரோட தரம் கெட்டு போயிட்டு இருக்கு, இங்க இருக்க உயிரினங்கள் பாழாகிட்டு இருக்கு. அதனால இந்த தண்ணீரோட தரத்தை பரிசோதிக்கிறதுக்கான சிறு கருவிகளை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. இங்க இருக்க ஒரு 4-5 குளத்துல வேலை செய்யற தன்னார்வலர்கள் பொதுமக்களோட இணைந்து இதை ஈஸியா எப்படி தண்ணீரோட தரத்தை வந்து பதிவிக்கணும், காரத்தன்மை, உப்புத்தன்மை, அல்ல மற்ற உயிரினங்கள் ஏதாவது இதுல உணவுகளோட கழிவுகள் ஏதாவது கலந்துருக்கா, மனித கழிவுகள் ஏதாவது கலந்துருக்கா அப்படிங்கிறத பரிசோதிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கொடுத்தாங்க. இதை வந்து நாங்க ஆவணப்படுத்த இருக்கோம். யாருக்கு பயிற்சி கொடுத்தாங்க? இது கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், அதுக்கப்புறம் தன்னார்வலர்கள், இவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி வழங்கினாங்க. உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நம்ம வந்து நீர்நிலைங்கிறது வந்துட்டு எங்கேயோ இருக்கு, நமக்கு எங்கேயோ இருந்து தண்ணி கிடைக்கணும் இல்லாம உள்ளூர் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு உள்ளூர் மக்கள் ஈடுபடுத்தணும். உள்ளூர் மக்கள் நம்ம தண்ணீரை சேமிச்சு வச்சாதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நம்ம குழந்தைகளும் நல்ல நல்வாழ்வுக்கு நம்ம உள்ளூர் நீர் ஆதாரங்களை நம்ம பாதுகாக்கணும். இந்த முயற்சியில நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கோம். நீங்களும் ஈடுபடணும்னு கேட்டுக்கோம்.